ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து க்ரீன் சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மல்லி ஒரு கை, புதினா ஒரு கை, 3 பச்சை மிளகாய் போட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு க்ரீனாக இருக்குது. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கர்டு தயிர், அப்புறமேட்டு மைதா மாவு வந்து 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். நம்மளோட சிக்கன் இப்போ நம்ம வந்து 1/4 கிலோ சிக்கன். உப்பெல்லாம் போட்டியா? மறந்துட்டேன், பார்க்கல. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்திடலாம். ஈரல்லாம் கிடக்கு. ஈரல் கிடக்கா? சரி, எப்படி போட்டாலும் நம்ம தானே சாப்பிட போகிறோம். இப்போ இதை நல்லா வந்து ஊற வச்சுட்டு எண்ணெயை வந்து காய வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உடம்புக்கு சத்து. சிக்கன் ஹீட்டு ஆமாம், புதினா மல்லி தான். வெயிலுக்கு கொஞ்சம் சிக்கன் ஹீட்டு தவிர்த்துருங்க. நாட்டுக்கோழியாக செஞ்சு சாப்பிடுங்க, பிராய்லர் சாப்பிடாம. என்ன சூடாயிடுச்சா? போட்டு விடு. விறகு எடுத்துகிட்டு வரணுமா? இது நல்லா. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு ஒவ்வொன்றா எடுக்க போகிறோம். சரியான கலர் நிஷா. நம்மளுடைய க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்ல முறுமுறுன்னு இருக்குது, பார்க்கையிலே தெரியுது. சூப்பர் நிஷா. சரி, அடுத்த இதை போட்டு எடுக்கட்டும் நிஷா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒன்றும் கெட்ட எந்த பொருள்லாம் போடல. புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய். வேறு எதுவும் இல்லை. பச்சை மிளகாய் நம்ம வந்து 65 செய்யலை, ரெட் கலர் செய்யலை, ரெட் கலர் சில்லி பவுடர் சேர்ப்போம். இதில் வந்து க்ரீன் கலர் பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கோம், வேறு எதுவுமே சேர்க்கணும். ஓகே, சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்க்குறியா நீ சார்? நீ அதுக்கெல்லாம் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். சரி, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. சூடு எலும்பு இல்லாத எடு. எலும்பாக இருந்துச்சுன்னா சூடு தானே இருக்கும். அதை எடு. எனக்கு வாய் வருது. நல்லா இருக்கா? உப்பு உரப்பெல்லாம் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.